நான் தனலட்சுமி. வீட்டுல இருக்க லேடிஸ் வந்து எப்படி ஜீவகாரணி பண்றது, எது மாதிரி பண்ணலாம், அவங்களுக்கு என்ன அனுபவம் எல்லாம் கிடைக்கும், உங்களுக்கு என்ன எதிர்ப்பு? லேடிஸ் ஜென்ட்ஸ் ஒண்ணு இல்ல. இதுல ஒரு விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கணும், சரிங்களா? வீட்டுல இருக்கிறோம், வெளியே இருக்கிற கண்டட்டும் கிடையாது. வீடும் வெளியே ரெண்டுமே ஒண்ணுதான். இவங்க வேலைக்கு போய் வீட்டுக்குள்ள போறாங்க, நீங்க ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே இருக்கீங்க. இதான் இங்க நடக்கிற உண்மை. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம லேடிஸ் ஜென்ட்ஸ்ன்னு நம்ம நினைச்சிருக்கோம், அந்த மாதிரி கண்டக்ட் கூட கிடையாது. எல்லாமே இங்க ஆன்மா தான். இது எல்லாமே இங்க தேவைக்கோசம் அவங்க உருவாக்கின ஒரு விஷயம் தான். இந்த சொல்லிக்கூடம் எந்த மாற்றமும் கிடையாது. இங்க எல்லாருக்கும் ஒரே கணக்கு தான். இவங்களுக்கு என்ன மாதிரி தகுதி கிடைக்கும்னா இங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தகுதி கிடைக்கும். லேடிஸ்க்கு தனியாவோ ஜென்ஸுக்கு தனியாவோ எல்லாம் இங்க எந்த தகுதியும் கிடையாது. எல்லாரும் இதே மாதிரி தான் இருக்கிறீங்க. எல்லாரும் அந்த தன்மைக்குள்ள போறதுக்கு தான் எல்லாரும் வந்திருக்கிறோம். இதுக்கு ஒரே இங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மனிதான்மா மட்டும் தான் தன்மை எட்ட முடியுமா? ஏன் அறிவு எட்டது எல்லாமே எட்ட முடியுங்க. இங்க ஜீவராசி அனைத்து பொருளுமே மாற்றத்துக்கு வந்திருந்து. ஆனா அந்த மாற்றத்தை நீ ரொம்ப எளிதில் அடைஞ்சு நீ மனித தேகத்தை எடுத்துட்ட. மீதி பேரும் அந்த ப்ராசஸ் நடந்துருக்குறீங்க. இந்த நிகழ்வு நடக்குது. இப்ப நீங்க மனித தேகத்தை நீங்க எல்லாருமே இந்த மாற்றத்துல கட்டாயம் போக முடியும். இப்ப லேடிஸா இருக்கீங்க, நீங்க ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை வீட்டோட வாழ்றீங்க. உங்களுக்கு முதல்ல குடும்பம்னா என்னன்னு முதல்ல நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். குடும்பம்ன்றதுக்கான முதல் அர்த்தமே கூட்டுன்னு அர்த்தம். உண்மைதானே? கூட்டா வாழணும். அந்த கூட்டுல வாழும் போது ஒரு விஷயம் புரியணும், அன்பு இருக்கணும். இங்க அன்பு எனக்கு தெரிஞ்சு இங்க ஒருவருக்கும் இல்லை. 100% தக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் சூழல் கோசமோ வேற வழி இல்லைன்றது கோசமோ தேவையற்கோசமோ நம்ம எல்லாரும் வாழ்ந்துருக்கிறோம். அன்பா நீங்க ஒரு கூட வாழல. நீங்க அன்பா வாழ்ந்தீங்கன்னா அன்பு அதிகமா வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய குடும்பத்தை தான் நடத்த முடியும். ஏன்னா நீங்க இது வரைக்கும் பெண்ணுக்கு ஆண் அனுபவம் கிடையாது, ஆணுக்கு பெண் அனுபவம் கிடையாது. அந்த அனுபவத்தை கொடுத்துட்டு தான் குடும்பமே உருவாக்கிருக்கீங்க. இதுவே உங்க யாருக்கும் தெரியாது. இந்த அனுபவம் என்னன்னா இயற்கையில இறைவன் வந்து ஒரு பொருளை சிருஷ்டிப்பான். ஆனா அதே சூழல நீங்க ஆணு பெண் சேர்ந்து நீங்க பண்றீங்கன்னு யாருக்கும் அறிவே இல்லை. நீங்க கடை குழந்தை பெற்றுறீங்க. இதுதான் பேசிக் உண்மையா இருக்குது. இதுவே உங்களுக்கு யாருன்னா புரிஞ்சா போறோம். இறைவன் தான் சிருஷ்டி பண்ணுவான், இறைவன் தான் ஒரு உயிரை உருவாக்குவான். ஆனா நீங்க ஆணு பெண் சேர்ந்து ஒரு உயிரே உருவாக்குறீங்க. அப்ப நீங்க யாருன்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம், நீங்க தெரிஞ்சுக்கலாம். லைவ்ல இருக்குது எல்லாமே. ஆனா அந்த அறியக்கூடிய தகுதி இல்லாத அவரை புரிஞ்சுக்க முடியல. அதுவும் காரணம் தான் பழக தோஷம். எங்க தாத்தா பாட்டி இப்படிதான் பண்ணாங்க, எங்க அப்பா அம்மா இப்படிதான் பண்ணாங்க, அப்படி பண்ணோம். இது ஏன் நடக்குதுன்னு கேள்வி கேட்டதானே கிடைக்கும். ஆனா அந்த கேள்வி கேட்கக்கூடிய சூழலை உருவாக்கணும்னா கூட உங்களுக்குள்ள கருணை பெறதான் முடியும். இப்ப அந்த கருணை நான் சொன்ன அன்புன்றது ரெண்டுமே ஒண்ணுதான். அன்பு குடும்பத்துல வாழும் போது உங்கள்கிட்ட சிறப்பா இருந்துச்சுன்னா வெளியே இருக்கிற எல்லாரும் மேலேயும் ஒரு பெரிய அன்பு வரும். இப்ப அன்பு என்னன்னு பாருங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அவங்க என்ன தீங்கு பண்ணாலும் நீ அன்பு தரணும் அவங்களுக்கு. என்ன காரணம்னா அன்புன்றது அறிவு தான். ஒருத்தங்க தவறு பண்ணா கூட அந்த தவறை வந்து சுட்டி சுட்டி அதை தவறை காட்டாம அதுல இருந்து எப்படி அவங்களை மீட்கலாம்னு நீங்க நினைக்க என்ன பண்ணா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும். இதே நினைப்பு என்ன பண்ணும், அவங்களையும் பெரிய மாற்றத்துக்குள்ள உள்ளாக்கி ஒரு நாள் உங்களோட பெரிய அன்பை டைய பண்ண வைக்கும். ஏன்னா இந்த மாதிரியான அன்பு இங்க இல்லாதனாலதான் குடும்பம் இன்னைக்கு ரொம்ப இக்கல்ல போறது, பெரிய அறிவு பெற முடியாம போறது, ஒரு பெரிய இக்கட்டான சூழல் போறதுக்கான தான். ஆனா அந்த கருணையை நீங்க பெறணுன்றதுக்கு வசதி தான் உங்களுக்கு கரு உருவாகுது. தெரியுமா? கருணையை பத்தி தெரியல, கருணையை நாங்க எப்படி சேர்ந்து கேட்கறீங்கல்ல, உங்களுக்கு எல்லாருக்குமே பாருங்க எல்லா நிகழ்வும் நடக்குது. அது என் குடும்பத்துக்குள்ளேயே குழந்தை ஈன்றெடுக்கிறீங்க. இது வரைக்கும் நீங்க பெறாத ஒரு இன்பத்தை பெறுறீங்க. இது வரைக்கும் நீங்க பெறாத சமூகத்தை பெறீங்க குழந்தை பிறக்கும் போது. அப்பயும் உங்கள்கிட்ட அன்பு இருக்கணும். ஆனா அப்ப கூட அன்பு உங்கள்கிட்ட வெளிப்பட்டதா இல்லை. ஏன்னா அப்ப அன்பு வெளிப்பட்டிருந்தா எல்லாருமே அன்பு வந்துருக்கு. ஏன்னா ஒரு நிகழ்வுமே இங்க அதுக்கோசம் தான் நடக்குது. ஆனா நீங்க யாருமே அப்ப கூட ஒரே விஷயம் தான், ஏன் தாய் தந்தை என் வீட்டுல போட்டு என்ன அதே போல நாங்களும் ஒரு குழந்தைய பெற்றோம் வளர்த்து ஆளாக நினைக்கிறீங்க. அன்பு உங்களுக்கு ஒரு வாட்டி எடுத்து காட்டுது. திருமணம் பண்ணும்போது ஒரு அன்பு வந்திருக்கணும், வரல. குழந்தை பிறக்கும் போது ஒரு அன்பு வந்திருக்கணும், வரல. அதை வளர்க்கும் போது ஒரு அன்பு வந்திருக்கணும், அப்பயும் வரல. அந்த அன்பு வராதனால அன்பை நான் எப்படி செலுத்துறதுன்னு கேக்குறீங்க. நீங்க அன்பு வந்துருந்துச்சுன்னா அன்பு செலுத்தி எப்படி சொன்னு கேட்க மாட்டீங்க. நீங்க எல்லாருமே அன்பின் வடிவமா மாறி இருக்கீங்க. ஏன்னா அன்பின் வடிவம்ன்றது இங்க ஆற்றலின் வடிவம்ன்றது பெண்ணை குறிக்கும், அன்பின் வடிவன்றது பெண்ணதே குறிக்கும். ஏன்னா பெண்ணுன்றவங்க தான் ஒரு உயிரியை உருவாக்கி கொடுக்குறாங்க எல்லாருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம பெண்ணோட தன்மை எவ்வளவு உயர்வுன்னு பாருங்க. இப்போ ஆண்னால முடியும்னு பேசுறோம், பெண்ணால முடியாதா? பெண்ணாலதான் முக்கியமா முடியும். ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு உடலையே உங்க வயிற்றுக்குள்ளேயே வச்சு அதை அத்தனை மாசம் காத்து அந்த பெண்ணை வெளியே வர வரைக்கும் நீங்க தாக்கு பிடிக்கிறீங்க, அந்த வலியை ஏத்துக்கிறீங்க. அது எல்லாத்தையும் ஏத்துக்குன்னு ஒரு விஷயத்த நீங்க வெளியே கொடுக்கும் போது அப்ப அந்த குழந்தை மேல வர அன்பு இந்த உலகத்தின் மேலே வந்துடும் உங்களுக்கு அன்பு. ஆனா வரல. அதுக்குதான் உங்களுக்கு அவ்வளவு வலி கொடுத்தான் இறைவன். அந்த வலி எதுக்கு கொடுத்தான்னா இப்போ வழியில ஒரு குழந்தை பிறக்குமான்றத நீங்க உணர்ந்து இது ரொம்ப கஷ்டம், இப்ப எப்படி இந்த வாழ்க்கை வாழ நினைச்சிருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு அன்பு வந்துருக்கு. ஆனா அந்த அன்பு யாருக்குமே வரல. எனக்கு அது ஏன் தான் எனக்கு புரியல. இப்ப எல்லாரும் வலின்னு சொல்றீங்க. இப்ப பெண்ணுங்களுக்கு பீரியட்ஸ் வருது, இப்ப அது வலின்னு எனக்கு தெரியாது இது வரைக்கும். இப்ப ரீசன்ட்ல சில நண்பர் சொல்லி நான் கேட்கறேன், ஐயா ரொம்ப வலிக்குமா, ஐயா ரொம்ப கஷ்டம். அதனால அந்த எண்ணம் வரும்போது தோணுது, அப்ப இவங்க ஏன் குழந்தை எல்லாம் பெத்துக்கிறாங்க, அப்ப ஏன் பெண் குழந்தையா பெத்துறாங்க, அப்ப அவங்களுக்கு வலிக்குமாமே, வலின்னா எப்படி தாங்க முடியும்? காரணம் அறிவு இல்லை. நம்ம யாருக்குமே அறிவு இல்லாதனால இப்படிதான் நாங்க வாழ்ந்தா இதே போல நாங்க வாழ்றோம், இப்படிதான் நாங்க வாழ்ந்து இப்படியே நம்ம வாழ்றோன்றது போயிட்டு தான் இருக்கு எல்லாத்தையும். இப்போ நம்ம எல்லாத்தையும் அறிவுன்றது என்னன்னா அன்பு அதிகமானா எல்லா செயலும் நிறுத்தணும்னு தோணும். இப்ப என்கிட்ட அன்பு அதிகமானதுனால இந்த உயிர்களே உருவாகக்கூடாத எண்ணம் வருது.
ஏன்னா அது வந்தா முதல்ல வலியை அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் தான் நீ சொல்ற இன்பத்தை அனுபவிக்கணும். எனக்கு நான் வலியே கொடுக்காம இன்பத்தை கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு கருணை மிகுதியாகும் போது அந்த தன்மை புரியுது. நான் சொன்னேன், ஒரு தாயை குழந்தைய பெருக்கும் போது ஒரு அன்பு வந்திருக்கும். அந்த அன்பு மிகுதியா இருந்ததுன்னா இங்க எல்லாரு மேலயும் அன்பு உங்களால காட்டியிருக்க முடியும். ஆனா அந்த அன்பை கூட நீங்க சரியா எடுத்து, ஏன்னா எல்லா விஷயமும் உங்க கண் எதிர்க்க நடக்குது. ஆனா எதையுமே சரியா ருசிக்கல, சரியா அதை அறிவை கன்வே பண்ணல. நீங்க எல்லாருமே கடந்து போயினே இருக்கிறீங்களே தவிர்த்து, ஆனா அதை பெருசா நீங்க எடுத்துக்கல. ஆனா நம்ம எல்லாருக்குமே இந்த உலகில் வாழ்க்கைன்றது இறைவன் நம்மளுக்கு கொடுத்த கொடை. அது என்னன்னா ஒரு நிகழ்வுமே உன்னை மாற்ற அடையதுக்கோசமே, நீ பக்குவம் அடையதுக்கோசமே இங்க நிகழ்வே நடக்குது. அன்னைக்கு வச்ச நிகழ்வு, திருமணம், கல்யாணம், ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இதுக்கோசம் வச்சதான். ஆனா நம்ம யாருமே அதுக்குள்ள போய் அந்த அறிவை பெறல. அதை பெறாதனால தான் நம்ம இந்த உலகில் வாழ்க்கை ரொம்ப இக்கட்டா சொல்ல போகுது. ஆனா நம்ம அதனாலதான் இயற்கையை வல்லாத்துடன் கருணை ஒண்ணுதான் வழி, கருணையா இருங்க. இப்ப அந்த கருணையா இருக்கிறது எப்படின்னு நீங்க கேக்குறீங்க. இப்ப அதே செயல் இப்ப நம்ம அதாவது செய்யறோம். இப்ப நான் ஒரு ஆணா இருக்கிறேன், நான் ஏன் ஒரு உயிரோட ஒன்று போறேன், ஒரு ஜீவராசியோட ஒன்று போறேன்னா, இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு அந்த ஜீவராசி கஷ்டத்துல இருக்குது, வாயிலா வச்சு துன்பத்துல இருக்குது, நம்ம அதுக்கு உணவு கொடுக்கணும். இப்படி நம்ம முதல்ல பொறுமையா நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயமா அந்த உயிர்களுக்கு நம்ம பண்ண நம்ம கிட்ட அன்னைக்கு ஒரு அன்பு ஏற்படும். நீங்க இப்படிதான் படிப்படியா தான் போகணும். இப்ப படிப்படியான்றது வெளியே காக்காக்கோ, வெளியே நாய்க்கோ, உங்க வீட்டுக்கு கொடுக்குற பல்லியை பார்த்தா பயம், பூரனை பார்த்தா பயம், நம்மளுக்கு கரப்பாம்பூச்சை பார்த்தா பயம். ஆனா இதை பார்த்தா பயம் வரணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாமே உயிர்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை பார்த்து பயம் வராது, அன்பு வந்துடும். ஏன்னா நீங்க பெற்றது ஒரு உயிர் தான். ஜீவராசியா அந்த குழந்தை ஈண்டெடுக்கும் போது உயிர் தான் இருந்தது. ஏன்னா அன்பு உங்ககிட்ட மிஸ் ஆயிடுச்சு. அங்க மிஸ் ஆன அன்புனால்தான் அதுக்கப்புறம் எது மேலேயும் அன்பு வரதுன சூழலே அது கட்டாயி போச்சு. ஆனா அதே அன்பு திருப்பி கண்ணே ஆகணும்னா இப்ப நம்ம இதுதான் பண்ணணும். நம்ம எல்லா உயிர் மேலேயும் அன்பு வைக்கிறதா முதல்ல நீங்க பாவனை தான் பண்ணணும். முதல்ல நீங்க பாவனை பண்ணி இந்த எல்லா உயிரும் அன்பா பார்க்கணும், இதுவே என்ன மாதிரி வாழுதுன்னா என்ன மாதிரி இருக்குதுன்னு எண்ணத்துல நீங்க ஊன்றி போனீங்கன்னா உங்ககிட்ட ஒரு பெரிய அறிவு ஏற்பட்டு, இப்ப நான் சொல்றேன் அந்த இந்த வாழ்க்கைன்னா என்ன, இந்த உலகம்னா என்ன, நீங்கன்னா யாரு, உங்களுக்கு கூட இருக்கிற சொந்த பந்தம்னா என்ன, இந்த இயற்கையில் நடக்கிற நிகழ்வு என்ன, இந்த அன்புகள் அணுக்கள் என்ன, இது எல்லாத்தையும் பத்தி உங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும். நீங்களும் மரணம் இல்லாத திருவள்ள 100% ஏற முடியும். இது நானும் பெண்ணும் இன்னும் இதுகளுக்கெல்லாம் எல்லாருமே ஒரே தன்மை தான். அது இல்லாம இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்மையா இருக்கணுமா தீமையா இருக்கணுமா அப்படிலாம் எதுவும் கிடையாது. இயற்கை யார் யாருக்கு என்ன கொடுத்து அந்த வெளியா இருப்பீங்க. ஆனா எல்லாரும் கருணையா இருக்கிறத மட்டும் நம்ம பாடமா எடுத்துக்கோம். நம்மளால எதுவுமே கருணையை வளர்த்துக்க முடியாது. ஆனா இந்த மாதிரி சொல்றதை கேட்கறது, இந்த மாதிரி செயலோட கூட ஊன்றி போறது, இதெல்லாம் பார்த்து நம்மளும் அந்த விஷயத்தை சேர்ந்து இறங்கி கொஞ்ச நாள் நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு அந்த வழியும் அதுக்கான அனுபவத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம்.